குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என்னோட பேர் லாவணேஸ்வரி. நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், துடியலூரில் இருக்கேன். ஸோ இந்த நற்கர்ம விருத்தி ப்ரோக்ராம் இதை பற்றி எனக்கு வந்து என்னோட சுரேஷ் அப்படின்றவர் சொன்னார். ஜஸ்ட் லைக் தட், எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை, எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட சன் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணார். அவர் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்லும்போது, அம்மா நீங்கள் கண்டிப்பாக போகணும், அப்பாவும் நீங்களும் ஒட்டுக்காக தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னா. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இது வந்து சாதாரண ஒரு யோகாவோ இல்லை வேற மாதிரி ஆனால் எந்த ஐடியாவும் இல்லாமல் ஒரு ஓப்பன் புக்கை நீங்கள் போங்க, ஓப்பன் மைண்டடாக நீங்கள் போங்க, போனாதான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வரல. ஹஸ்பண்ட் வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு இட். முடியாது, வரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஹீல் பெயின் இருந்தது. காலையில் எந்திரிச்சா என்னோட கால் வந்து நான் தரையில் வச்சு நடக்க முடியாது. இட் வாஸ் லைக் ஸோ பெயின்ஃபுல். பட் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து சோஃபாவில் உட்காந்து என்னோட கால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் என்னோட ரொட்டீனுக்கே போக முடியும். அந்த மாதிரி இருந்தது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு மிராக்கிள் தான். நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா டோட்டலாக எனக்கு அந்த ஹீல் பெயினே இல்லை. இப்போ நான் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் முடிச்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஹீல் பெயின் திரும்பி வந்ததே இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ், நான் ஆக்சுவலாக டான்ஸ் டீச்சர் அப்படின்றதுனால எனக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. கழுத்து ரொம்ப வலிக்கும், ரொம்ப. இப்போ எல்லாம் அந்த கழுத்து வலினா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய நிறைய சின்ன சின்ன ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிருக்கு எங்களோட லைஃப்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ டோல் மை ஹஸ்பண்ட், நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணணும், நீங்க வாங்க, சும்மா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ இல்லையோ யூ அட்டெண்ட் அப்படின்னு சொல்லி அவரும் அட்டன் பண்ணாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணு எல்லாருமே அட்டன் பண்ணிட்டு இருந்த வீட்டில் வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் டிஸ்கிரைப் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. இட் இஸ் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ கேன் ரியலைஸ் இட். வாட் இஸ் கர்மா, ஹவு கர்மா ஒர்க்ஸ் ஆன் அவர் லைஃப், ஹவு இட் லீட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பேசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.